அம்மாவோட கருவறையில் இருந்த வர கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம். தூக்கத்தில் ஏதோ ஒரு நாள் ஓங்கி உதச்சிட்டோம் போல. அவளும் வலி தாங்காமல் கத்த சுற்றி இருக்க எல்லாரும் நம்மள வெளியே தூக்கி போட்டாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆனது தான். போக போக ஒரு தனி அறையில் ஒரு பில்லோவில் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வலி, கண்ணீர், ஏமாற்றம் இதுக்கெல்லாம் எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று போனால் இன்னொன்று நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கு. சேஃபே இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டோம் போல. இப்போது எப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டுது. சில டைமில் நிழலை கூட நம்ப முடியலை. இன்னும் டீப்பாக திங்க் பண்ணால் எதுக்குடா இந்த லைஃப்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தனியாக அழுது நம்மளே அந்த கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு நமக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிறத விட கொடுமை எதுவுமே இல்லை இங்கே. இன்னொரு முறை எனக்கு வரம் கிடைச்சா என் அம்மாவோட கருவறைக்குள்ளேயே போயிடுவேன். ட்ரஸ்ட் மீ, இந்த முறை அவசரப்பட்டு வெளியே வர மாட்டேன். அங்கேயே இருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே எதுவுமே வேண்டாம். உன்னோட பேசுகிற அந்த மௌன மொழி போதும். ஆனால் என்ன, நம்ம வேணும்னு நினச்சாலும் கிடைக்காத சொர்க்கம் அவள் கருவறை.